My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, அதில் எவ்வளோ இடங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 MBBS சீட் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் எவ்வளோ இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, இந்த கேட்டகரியில் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, அத்தனை சீட்ல எவ்வளவு காலேஜஸ் சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி எல்லாம் தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ரீநீட் எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள்லாம் நல்ல மார்க் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தமிழ்நாடுனுடைய என்டையர் சீட் மேட்ரிக்ஸ் MBBSக்கு இந்த வீடியோவில் பார்த்தலாம். BDSக்கு இன்னொரு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன், சரிங்களா? ஸோ MBBS பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதில் முதல் கல்லூரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் முதல் ரகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும் 85% அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டாக்கும் வருது. அப்போ 2 கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்று தமிழ்நாடு நீட் UG கவுன்சிலிங், அட் த சேம் டைம் நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே குறைவான ஃபீஸ் வாங்கக்கூடியது இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான், சரிங்களா? ஃபீஸ் எவ்வளவு சார் வரும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ். ஒருவேளை இதுதான் டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கூட ஒரு 50,000 ரூபாயில் எல்லாமே அதர் ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இருக்கிறதுலையே குறைவான கல்வி கட்டணம் வாங்கக்கூடிய கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகள் தான். இப்போ பிரைவேட் காலேஜஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் போட முடியும். டைரக்டா காலேஜ்ல போய் அட்மிஷன் போட முடியாது. எல்லா சீட்டும் 100% சீட்ஸும் கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் செய்யப்படும், சரிங்களா? ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டால நீங்க சேர்றீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்கன்னா அங்க ஹையர் சைட்ல இருக்கும், ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு சார் வரும் அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 lakh per year வரும், சரிங்களா? அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 20 lakhs பிளஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் இங்க சொல்ற ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ், காலேஜினுடைய ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டு அண்ட் அங்கே உள்ள அதர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் XYZ எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபீஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த கட்டமா இன்னொரு காலேஜஸ் இருக்கு, அது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் முழுக்க தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கேயும் இதே மாதிரி 2 கோட்டா இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஃபீஸ் இங்க 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா கூட 1 லட்ச ரூபா அங்கே ஜாஸ்தியா இருக்கும். இங்க 20 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அதுல இன்னொரு 1 lakh or 2 lakhs எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்னொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக மட்டும்தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல ஃபீஸ் எவ்வளவு சார் இருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபீஸை விட ஜாஸ்தியா இருக்கும். சம்வேர் அரௌண்ட் 20 lakhsல இருந்து 30 lakhs வரைக்கும், 30+ கூட சில காலேஜஸ்ல சார்ஜ் பண்றாங்க. இதான் தமிழ்நாட்டினுடைய டீம்ட் யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டில் எவ்வளவு காலேஜஸ் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 13 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளவு காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் 1,30,000 மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீட் 2027 1 year ரிப்பீட்டர் பேட்ச் நமக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வெரி லிமிடெட் சீட்ஸ், ப்ரூவன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய செலக்டிவா நம்ம வந்து கண்டிப்பா நான் படிச்சு MBBS படிச்சு சீட்டை வாங்கியே ஆகணும்னு இருக்கக்கூடிய சின்சியர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இங்க இடம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்
இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, பாய்ஸ்க்குமே வி கேன் அரேஞ்ச். ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு காலேஜ் பை காலேஜாக உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. சரிங்களா? 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 250 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நமக்கு 200 சீட் இருக்குது. இஎஸ்ஐ கேகே நகரில் 150 சீட் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் தருமபுரி, இந்த இஎஸ்ஐ கேகே நகர் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செமி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கிறதாக இருந்தால் 1 இயர் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு வருஷம் அவங்க சொல்ற இடத்துல நீங்க வேலை செய்யணும். இது வந்து அங்க இருக்கக்கூடிய இது. மற்ற காலேஜஸ்ல பாண்ட் எல்லாம் கிடையாது. பட் சீட் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமா 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கு 85%, ஒட்டுமொத்தமா 5200 சீட் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருக்கு. சரிங்களா? 5200 சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து பிரைவேட் காலேஜஸ் நான் காமிச்சிடுறேன். இப்போ பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான். நான் இந்த இடத்துல காமிக்கிறதுலாம் ரேண்டம் ஆர்டர் தான், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போகிற காலேஜ் வந்து சிஎம்சி வெள்ளூர். இந்த காலேஜில் 100 சீட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததான் அன்னை, அன்னபூர்ணா, அருணை, தனலட்சுமி, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளா நம்ம வந்து வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 27 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து இங்கே இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து நமக்கு 4750 இடங்கள் அப்படிங்கிறது பிரைவேட் செக்டர்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 27 காலேஜஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வி ஹாவ் தெலுங்கு மைனாரிட்டி, அதே மாதிரி மலையாள மைனாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு, கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படின்றது இருக்கு. இந்த மூணுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வரும். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நமக்கு என்ஆர்ஐ அப்படிங்கிறதும் உள்ள வரும். சரிங்களா? இதெல்லாமே இது கூட சேர்ந்து வரக்கூடிய சீட். ஆன் த அதர் ஹேண்ட் நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து எல்லா காலேஜஸ்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். இந்த 3 கேட்டகரியில வராத காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகளுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் இல்ல, பிற மாநில மாணவர்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். அண்ட் இந்த மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் இட் இஸ் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். மற்ற சீட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய சீட், இப்போ பிஎஸ்சி எல்லாம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், இப்போ வேற ஸ்டேட்ல இருந்து கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பசங்க படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் காமிச்சிடுறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னா மொத்தமா 13 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற கல்லூரிகள் மட்டும். இந்தியாவில் நிறைய காலேஜஸ் இருக்கு, பட் தமிழ்நாடுல 13 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளையும் 200 அல்லது 250 சீட் அப்படிங்கிறது இருக்கும். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை, செட்டிநாடு, ஜேஆர், மீனாட்சி, சவிதா, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம், விநாயக மிஷன்ஸ், இங்க மாதிரி கல்லூரிகள்ல ஒட்டுமொத்தமா 3050 இடங்கள் அப்படிங்கிறது டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. இப்போ டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த டேபிளை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ எய்ம்ஸ் மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 50 சீட் இருக்கு. டோட்டலாக 50 சீட்ஸ் இருக்கு. செமி கவர்மெண்ட்ல 150 சீட், இந்த ரெண்டும் சேர்ந்து 5200. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல 3900 சீட் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல 850 சீட் இருக்கு. டீம்ட் யூனிவர்சிட்டியில 3050 சீட் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நமக்கு தமிழ்நாட்டில் 13200 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது வருதுங்க. சரிங்களா? 13200 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸும் பிரைவேட் டென்டல் காலேஜஸும் இருக்கு. டீம்ட் யூனிவர்சிட்டிஸும் டென்டலுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோல போடுறேன். ஒருவேளை பிடிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, இது பண்றேன். அண்ட் இந்த என்டையர் பிடிஎஃப் வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. அதுல இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஹேவ் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கு. நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிருந்தோம்னா டைம் போயிடும்ல, அதனால காமிக்கல. அந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாசிபிளி தமிழ்நாட்டில் சில கல்லூரிகளில் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அப்படி சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ சீட் நமக்கு தமிழ்நாட்டில் புதுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாசிபிள் சீட் இன்க்ரீஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கேன். இது வந்து அஃபிஷியல் டேட்டா கிடையாது.
பட் நம்ம எடுத்திருக்கிற டேட்டா ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 37 கல்லூரிகள் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா. இந்த 37ல 15 கல்லூரிகள்ல 100 சீட்டோட இருக்கிறாங்க, 100 சீட்ஸோட இருக்காங்க. என்எம்சி ஒரு முக்கியமான ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஆக்டின் அடிப்படையில் நீங்க வந்து ஒரு கல்லூரி புதுசா ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் இன்டேக் அப்படிங்கிறது 150 தான் அப்படிங்கிற ஒரு கேப் வச்சிருந்தாங்க, அந்த லிமிட் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. இப்போ என்எம்சியினுடைய ரீசன்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மேக்ஸிமம் அல்லது மினிமம் கேப் அந்த கேப் அதாவது லிமிட்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த லைனை டெலிட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் கல்லூரிகள் அந்த காலேஜஸ்ல தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய டைரக்டான மீனிங்கா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் 15 காலேஜஸ் 100 சீட்ஸோட இருக்காங்க, 100 எம்பிபிஎஸ் சீட்டோட இருக்கிறாங்க. அதுல சில நல்ல கல்லூரிகள்லாம் 100 சீட்டோட கூட இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லயே. அந்த சீட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா தமிழக அரசாங்கம் என்எம்சி கிட்ட இந்த காலேஜஸ்லாம் சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் இயர்ல சில காலேஜஸ்க்கு அப்ரோச் பண்ணாங்க, ஆனா அப்ரூவல் கிடைக்கல. பட் இப்போ புதுசாக வந்திருக்கிற கவர்மெண்ட் இதை ஸ்டெப் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா அது தமிழக மாணவர்களுக்கு அல்லது இந்த மருத்துவம் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பின்வரக்கூடிய மாணவர்களுக்கும் கூட அது பெரிய ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ரைட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சரிங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் 10 காலேஜ் வேண்டாங்க, 15 காலேஜ் வேண்டாம், எனக்கு ஒரு 10 சீட் 10 காலேஜில் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு அதனால நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு போனா கூட நமக்கு குறைந்தபட்சம் 500 சீட் இருக்கும். இன்கேஸ் 15 காலேஜும் அப்ரோச் பண்ணாங்கன்னா 750 சீட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அந்த காலேஜஸ்ல எல்லாத்துலயும் டெவலப்மெண்ட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை, 150 பேரை சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தேவை, லைப்ரரி வேணும், அப்புறம் காலேஜில் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. 15க்கு கிடைக்கல, ஒரு 10 காலேஜுக்கு கிடைக்குது, 50 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட 500 சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சீட்டோட இருக்காங்க. ஒரு காலேஜ் வந்து 100 சீட்டோட இருக்காங்க. சென்னையில் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், இன்னொரு காலேஜும் இருக்கு, அது வந்து சிஎன்சி வெள்ளூர், 100 சீட்டோட தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. அந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க 250 சீட்டுக்கு டேரெக்டாக போகலாம். பட் அவங்க ஏன் இது பண்ணல, அப்ரோச் பண்ணல அல்லது சீட்டை இன்க்ரீஸ் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் பிஎஸ்பியில் லாஸ்ட் இயர் 150லேருந்து 100 சீட்ஸை குறைச்சாங்க. இந்த வருஷம் திரும்பவும் 100 சீட்லேருந்து 150 சீட்டாவோ அல்லது 200 சீட்டாவோ தேவையான எல்லா நார்ம்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல 100 சீட்டோட இருக்கிறாங்க. அந்த 2 காலேஜுமே சீட்டை அப்ரோச் பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 200 சீட் அங்கே இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 750 விட்டுருங்க, 550 and 200 அப்ராக்சிமேட்லி ஒரு 750 சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஒரு வேளை 750 சீட்ஸ் நமக்கு கவர்மெண்ட்லேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா 1000 சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர தமிழ்நாட்டில் 2 பிரைவேட் காலேஜஸ் புதுசா வர்றதுக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. அஃபீஷியலா என்எம்சி அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய அஃபீஷியல் டேட்டாவை அண்ட் அக்யூரேட்டா நம்ம எந்தெந்த காலேஜஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு 2 காலேஜ் அதே இந்த வெயிட்டிங் பொசிஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகிற ரீநீட் எக்ஸாமினேஷன்ல நல்ல மதிப்பெண்கள் பெறணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். All the very best and thank you so much.